புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரதம் கதை பகுதி 31. முந்தைய பதிவின் கதை சுருக்கம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தொடங்கிற்று. முதல் நாள் யுத்தத்தில் கௌரவ சேனை பெரிதாக வெற்றி பெற்றது. பாண்டவ சேனை தோல்வியுற்றது. இரண்டாம் நாள் யுத்தத்தில் அர்ஜுனுடைய பராக்கிரமம் மிகவும் அதிகமாக இருந்ததால் கௌரவ சேனை தோல்வியுற்று பின்வாங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் பீஷ்மரை அவமானப்படுத்தினான். மூன்றாம் நாள் யுத்தத்தில் பீஷ்மர் தனது பராக்கிரமங்கள் முழுவதையும் காட்டி யுத்தம் செய்தார். பாண்டவ சேனை சிதறடிக்கப்பட்டது. அர்ஜுனன் பிதாமகரின் மேல் கொண்ட மதிப்பால் அவரை தாக்குவதை மிகவும் இயல்பாக செய்ததனால் கண்ணன் கோபமுற்று தானே ஆயுதமேந்தி பிதாமகரை கொல்வேன் என்று தேரினின்று இறங்கி பீஷ்மரை கொல்லச் சென்றான். அர்ஜுனன் தேரினின்று இறங்கி ஓடி கண்ணனை தடுத்து தானே பீஷ்மரை கொல்கிறேன் என்று சொல்லி கண்ணனை மீண்டும் தேரை ஓட்டச் சொன்னான். அடுத்த தலைப்பு நான்காம் நாள் யுத்தம். இதை பார்ப்பதற்கு முன் மகாபாரத கதையில் நிறைய கிளை கதைகள் உண்டு. இந்த புத்தகத்தில் மிகவும் கதைகளையெல்லாம் சுருக்கி நாம் முதலில் படிக்கும்போதே எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்துள்ளார்கள். போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நடந்த சில கதைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த போரில் ஏகலைவன் என்ற வீரன் கௌரவர்களின் பக்கம் நின்று பாண்டவர்களில் அர்ஜுனனை எதிர்ப்பான். ஏகலைவன் துரோணரை தன் குருவாக மனதில் நினைத்து துரோணர் போன்ற வடிவுடைய ஒரு சிலையை செய்து அந்த சிலை முன் நின்று தினமும் வில்வித்தைக்குண்டான பயிற்சியை மேற்கொண்டு வந்தான். ஏகலைவன் அரச குடும்பத்தை சாராதவனாக இருந்ததால் குருகுலத்தில் சேர்ந்து கல்வி படிக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லாமல் இருந்தபடியால் இவ்வாறு வித்தைகளை கற்றுத் தேர்ந்தான். அர்ஜுனனுக்கு நிகராக வில்வித்தையில் சிறந்து விளங்கினான். ஒரு கட்டத்தில் அர்ஜுனனையே மிஞ்சும் வகையிலும் அவனுடைய வில்வித்தை இருந்தது. துரோணர் அர்ஜுனனுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளி ஆக்குகிறேன் உன்னை என்று சத்தியம் செய்து கொடுத்ததால் ஏகலைவன் அதை மிஞ்சி விடுவான் என்பதை அறிந்து ஏகலைவன் துரோணரை வணங்கி தாங்கள்தான் என் மானசீக குரு, உங்களுக்கு நான் என்ன தட்சணை தர வேண்டும் என்று கேட்டதற்கு ஏகலைவனின் கட்டை விரலை தானமாக கேட்டார் குரு துரோணர். ஒரு வில்லாளிக்கு அம்பை பிடித்து நாணில் ஏற்றி விடுவதற்கு கட்டை விரல் மிகவும் முக்கியமானது. கட்டை விரல் இல்லாவிட்டால் அம்பு எய்வது மிகவும் கடினமாக இருக்கும். குரு தட்சணையாக கேட்கிறார் என்று எந்த மறுப்பும் சொல்லாமல் தனது கட்டை விரலை வெட்டி குருவின் காலடியில் தட்சணையாக கொடுத்தான். அன்றிலிருந்து அர்ஜுனனை எதிர்த்து சண்டையிடுவதென்று ஒரு தீர்மானத்துடன் இருந்தான் ஏகலைவன். அதனால் கௌரவர்களின் பக்கம் நின்று யுத்தம் செய்தான். அதுபோலவே பஞ்சபாண்டவர்களில் சகாதேவனை பூரண ஞானி, சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவன் என்று புகழ்ந்து கூறுவார்கள். ஆனால் பாரத கதையில் அர்ஜுனன், கண்ணன், தர்மபுத்திரன், பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரன், திருதராஷ்டிரன், குந்தி போன்றவர்களின் கதாபாத்திரங்கள்தான் அதிகமாக பேசப்படும் வகையில் இருக்கும். சகாதேவனின் சிறப்பை சொல்ல ஒரு சில உதாரணங்களும் கதைகளில் காட்டப்படும். அவற்றில் ஒரு உதாரணம் யாதெனில், கண்ணன் தூது செல்லும்போது பாண்டவர்கள் ஐவரிடமும் உங்களுக்குண்டான கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த போரை நிறுத்துவதற்கான யோசனைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் கருத்தை கேட்பான்.
அப்படி கேட்கும்போது மற்ற 4 பேரும் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவார்கள். கடைசியில் சகாதேவனிடம் வந்து கண்ணன் கேட்கும்போது கண்ணனிடம் சகாதேவன், போர் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, பாஞ்சாலி துயில் முடிந்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன, பீமன் துச்சாதனன் தொடையை பிளந்தால் என்ன, பிளக்காவிட்டால் என்ன, எது நடந்தாலும் அது உன்னாலே நடக்கிறது என்று கண்ணனிடம் சொல்லுவான். ஏன் இவ்வாறு சொல்லுகிறாய் என்று கண்ணன் கேட்கும்போது, நான் என்ன சொல்லி என்ன ஆகப் போகிறது, எல்லாம் உனக்கு தெரியும், தெரிந்து கொண்டே நீ இதை கேட்கிறாய் என்று கண்ணனுக்கு மறுமொழி கூறுவான் சகாதேவன். சரி, அப்படியானால் இந்த போர் நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் சொல் என்று கண்ணன் சகாதேவனுடன் கேட்கும்போது, போர் போர் என்று அலையும் பீமனை சிறையில் தள்ளிவிடு, அர்ஜுனனை கொன்றுவிடு, திரௌபதியின் தலையை மொட்டையடித்துவிடு, கர்ணனுக்கு அரசு ராஜ்யத்தை கொடுத்துவிடு, இவை நடந்தால் போர் நடக்காது என்று சகாதேவன் கர்ணனிடம் கூறினான். இதில் கர்ணன் தனது அண்ணன் என்று சகாதேவனுக்கு ஆக முன்னமே தெரிந்திருக்கிறது. கர்ணனை அரசனாக்கினால் பாண்டவர்களும் ஏதும் சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவன் தங்களுள் ஒருவன் என்பதால். துரியோதனனும் ஏதும் சொல்ல மாட்டான், ஏனென்றால் அவன் தனது நண்பன் என்பதால். ஆக போருக்கு வாய்ப்பே இருக்காது. அதுபோல துரியோதனனை கொல்வேன் என்கிற பீமனை சிறையில் தள்ளிவிடு. அர்ஜுனன் இருந்தால் கட்டாயம் போர் நடக்கும், அதனால் அர்ஜுனனை கொன்றுவிடு. தலையில் முடி இருப்பதால் தானே திரௌபதி அதை விரித்து போட்டுக்கொண்டு அனைவரிடமும் சபதம் சபதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். அதனால் அவள் தலையை மொட்டையடித்து விடு, போர் நடக்காது. இத்துடன் உன்னையும் சேர்த்து நான் கட்டினால் இந்த போர் நிச்சயம் நடக்காது என்று கண்ணனிடம் சகாதேவன் கூறுவான். மற்ற 4 விஷயங்களையும் செய்து விடுவாய், என்னை நீ கட்டுவாயா என்று கண்ணன் சகாதேவனிடம் கேட்கும்போது, நிச்சயம் உன்னை கட்டுவேன் என்று சகாதேவன் சொல்லுவான். முடிந்தால் முயற்சித்துப்பார் என்று கண்ணன் சொல்ல, சகாதேவன் அமைதியாக ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து ஆழ்ந்த தியான நிலையில் கண்ணனோடு ஒன்றாக கலந்து தன் மனதில் கண்ணனை நிறுத்தி விடுவான். கண்ணன் அசைய முடியாதபடி ஆனபடியால், சகாதேவா என்னை விட்டுவிடு என்று கண்ணன் சொல்லும் அளவுக்கு வந்துவிடும். நான் இந்த பூமி பாரம் குறைப்பதற்காக வந்திருக்கிறேன், ஆக இந்த விஷயம் நடந்தே தீரும் என்று கண்ணன் சொல்ல, அப்படியானால் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தால் உன்னை விட்டுவிடுகிறேன் என்று சகாதேவன் சொல்லுவான். என்ன வாக்குறுதி என்றால், நாங்கள் பாண்டவர்கள் 5 இந்த போரில் இறக்கக்கூடாது என்பதே அந்த வாக்குறுதி. கண்ணன், சரி, இந்த போரில் பாண்டவர்களாகிய நீங்கள் 5 இறக்க மாட்டீர்கள் என்று உறுதி கொடுத்தவுடன் கண்ணனை தனது மனச்சிறையிலிருந்து விடுவிப்பான் சகாதேவன். இதுபோலவே இன்னொரு கிளை கதையும் உண்டு. தர்மபுத்திரன் இந்திரபிரஸ்தத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபித்து ராஜசூய யாகம் நடத்தி அதில் சிசுபாலன் மரணமும் துரியோதனன் அவமானப்பட்டு செல்லும்போது தர்மபுத்திரன் சகாதேவனிடம், சகாதேவா, இந்த நிமித்தங்கள் நமக்கு சரியாக இல்லை, நமது காலம் எப்படி போகும் என்பதை கணித்து சொல் என்று சொன்னபோது சகாதேவன் சொன்னது, அண்ணா, ஒன்று 5 மரணமடைய வேண்டும், அல்லது அவமானங்களை தாங்கி கொண்டு 13 ஆண்டுகள் சிரமப்பட வேண்டும் என்று கணித்து சொன்னதாக அந்த கதையில் வரும். அதுபோலவே வியாச பகவானிடம் தர்மபுத்திரர் தங்களுடைய நிலையை சொல்லி கேட்கும்போது வியாசரும் அதையே சொல்வதாக கதையில் வரும். 13 ஆண்டுகள் நீங்கள் வனவாசத்தில் இருக்க வேண்டும், அதன் பின்பு பெரிய போர் நடக்கும் என்று. இந்த கதைகளை கேட்கும்போது சகாதேவன் முற்றுணர்ந்த ஞானியாக தெரிவார். பஞ்சபாண்டவர்களில்
தர்மன் எப்படி தர்மம் தவறாமல் இக்கட்டான சூழ்நிலைகளையும் பொறுமையாக சமாளித்து தர்மம் பிசகாமல் நடந்து கொள்கிறாரோ அதற்கு இணையாக நடந்து கொண்டவன் சகாதேவன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் என்று முடிவானவுடன் களபலி என்று கொடுப்பார்கள். அதாவது யுத்தத்திற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவர் சார்பாகவும் முதலில் உயிர் பலி ஒன்றை கொடுப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் போரின் நிமித்தமாக ஒரு உயிரை பலியிடும்போது வெற்றி என்பது உறுதியாக நிச்சயிக்கப்படும் என்பது ஐதீகம். அப்படி பலி கொடுப்பதற்கான நாள் எந்த நாள் சரியாக வரும் என்று துரியோதனன் வந்து சகாதேவனிடம் கேட்பான். அதற்கு சகாதேவன் எந்த நாளில் பலி கொடுத்தால் போர் நிச்சயம் வெற்றி அடையுமோ அதற்குண்டான நாளையும் நேரத்தையும் குறித்து அனுப்புவார். பஞ்சபாண்டவர்கள் மிகவும் கோபப்பட்டு ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கும்போது, சாஸ்திரத்தில் எதிரியாக இருந்தாலும் நம்மிடம் வந்து கேட்கும்போது அதில் நமக்கு எந்த விஷயம் தெரிகிறதோ அதை சரியாக சொல்வதுதான் தர்மம் என்று கூறுவார். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை திதி. அந்த அமாவாசை திதியில் பலி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று துரியோதனனுக்கு சகாதேவன் சொல்லுவார். அமாவாசையில் துரியோதனன் பலி கொடுத்தால் போர் வெற்றியடையும் என்று சகாதேவன் சொன்னதால் கிருஷ்ணன் அமாவாசைக்கு முதல் நாளான சதுர்த்தசியிலேயே அமாவாசை வந்துவிட்டது என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர பிராமணர்களை கூப்பிட்டு தர்ப்பணத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்வார். இதை அறிந்ததும் தேவர்களில் சந்திரனும் சூரியனும் இன்று அமாவாசையே இல்லையே, பரமாத்மா ஏன் அமாவாசை என்று தர்ப்பணம் தருகிறார் என்று அவர்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டு சரி இதை கிருஷ்ண பரமாத்மாவிடமே கேட்கலாம் என்று வருவார்கள். கிருஷ்ணன் இன்றே தர்ப்பணம் தருகிறான், ஆக இன்றுதான் அமாவாசை என்று துரியோதனன் அவசரப்பட்டு சகாதேவன் தன்னிடம் பொய் சொல்லிவிட்டான் என்று நினைத்து கொண்டு அமாவாசைக்கு முந்தைய தினத்திலேயே பலி கொடுத்து விடுவான். சூரிய சந்திர தேவர்கள் இருவரும் கிருஷ்ணனிடம் வந்து, இன்று அமாவாசையே இல்லையே, நாளைதானே நாங்கள் இருவரும் ஒன்று சேருவோம், இன்றெப்படி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருகிறீர் என்று கேட்கும்போது, அமாவாசையில் நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும், இப்போது எங்கிருக்கிறீர்கள் என்று கேட்க, சூரியனும் சந்திரனும் அருகருகே இருப்பதால் இன்றுதான் அமாவாசை என்று கண்ணன் சொல்லுவார். இதைதான் போதாயன அமாவாசை என்று இன்றும் வழக்கத்தில் உள்ளது. பரமாத்மாவே தர்ப்பணம் தருகிறார் என்று மற்றவர்களும் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பித்ததை பார்த்து துரியோதனன் அவசரப்பட்டு சகாதேவன் தம்மிடம் நாளை சரியாக கணித்து சொல்லவில்லை என்று கோபப்பட்டு அமாவாசைக்கு முதல் நாளே களபலி கொடுத்து விடுவார். கிருஷ்ணன் அமாவாசையான அடுத்த நாளில் பாண்டவர்களை களபலி கொடுக்க ஏற்பாடு செய்வார். களபலி என்பது ஒருவருடைய சம்மதத்தின் பேரிலே அவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டும். அவர்கள் குறை இல்லாதவர்களாகவும் சுத்த வீரனாகவும் பயம் இல்லாதவர்களாகவும் வெற்றி என்ற ஒன்று மட்டுமே குறிக்கோள் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவரை பலி கொடுத்தால் அந்த போரில் வெற்றி நிச்சயம் என்பது அந்த கால சாஸ்திரம். 13 ஆண்டுகால வனவாசத்தில் சில வருடங்கள் பாசுபத அஸ்திரம் பெறுவதற்கு ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து பாசுபத அஸ்திரங்களை பெற்று பின்பு இந்திரலோகத்தில் சென்று சில காலம் தங்கிவிட்டு இந்திரனிடமிருந்தும் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு பாதாள லோகம் செல்லும்போது அங்கு பாதாள லோக அரசனின் பெண்ணான நாகக்கன்னிகை பேரழகு படைத்த இளவரசியை மணந்து கொண்டு அவள் மூலமாக ஒரு குழந்தையை பெறுவான்.
அந்த குழந்தைக்கு பெயர்தான் அரவான். பேரழகும் வசீகரமும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய முகப்பொழிவும் 32 லட்சணங்களும் பொருந்தியவனும் அர்ஜுனனுக்கு நிகரான வீரனுமான அரவான் வளர்ந்து பால்ய பருவம் அடைவான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் என்று தெரிந்ததும் நாகக்கன்னி தன் மகனான அரவானை பாண்டவர்களுக்கு சென்று உதவும்படியும், அங்கு உன் தந்தைக்காக நீ உயிர் நீத்தாலும் பரவாயில்லை, போரில் பங்கு பெற்று அவர்களுக்கு துணை செய் என்று அனுப்பி வைப்பாள். அப்படி வந்த பாலகனை பார்த்ததும் எல்லோரும் திகைப்பார்கள். அர்ஜுனனே இளம் பிராய பால பருவமாக வந்து நிற்பதாகவே அனைவருக்கும் தோன்றும். களபலி கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வரும்போது, யாரை கொடுக்கலாம் என்கிற யோசனை வரும்போது, அரவான் தானே முன்வந்து நானே களபலியாகிறேன், களபலிக்காக என்னையே நான் தர முழுமனதுடன் சம்மதிக்கின்றேன் என்று அவனாகவே முன்வந்து களபலியை ஏற்றுக்கொள்வான். அரவான் இளைஞனாக இருப்பதால் எந்த சுகதுக்கங்களும் அவன் அனுபவிக்காமல் இருப்பதால் திருமணம் என்பது நடத்தி அவன் இல்லற சுகம் என்பதை அனுபவித்த பிறகு களபலி கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இன்று திருமணம், நாளை அரவான் மடிவான் என்றால் எந்த பெண்ணும் அவனை மணந்து கொள்ள சம்மதிக்கவில்லை. அதனால் கிருஷ்ண பரமாத்மா பெண் வடிவம் எடுத்து அரவானை மனம் புரிந்து அரவானோடு ஒரு நாள் இருந்து அதன் பின்பு அடுத்த நாள் அரவான் பலி கொடுக்கப்பட்டான். இந்த அரவான் விழாவைத்தான் தமிழகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் வருடத்தில் ஒரு முறை சிறப்பாக விழா எடுக்கிறார்கள். அடுத்தது 4ஆம் நாள் யுத்தம் கதைக்கு செல்வோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.